ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சாமந்தியோட சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாச்சும் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் வந்து சாமந்தி சீரியலுக்கான ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் சரி, சாமந்தி சீரியல் பார்க்குறதுக்காகவும் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இனி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சாமந்தியோட ரிவ்யூ நம்மளோட சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட சாமந்தியோட சீரியல் பார்க்குற அனைத்து நண்பர்களும் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி வந்து கிளம்பும் போது இவங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசி கூட இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பேக்கை வந்து பொடுங்கி வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த துணியிலேருந்து உதறும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்லஸ் வந்து கீழே விழுந்துருது. அரசியோட சோஃபா கீழே வந்து விழுந்துருது. ஒரு பக்கம் வந்து நடந்துருந்து அப்புறம் வந்து அரசி தன்னோட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து அரசி வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்பரத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னே தெரியலம்மா, எனக்கு பயமாக இருக்குது, எங்கே தான் அந்த நெக்லஸ் போயிருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, அரசி மேடம்க்கு தெரிஞ்சால் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. எனக்கே மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்குது. இதால் வந்து எனக்கு சாப்பிடவும் தோணலை, ஒரு தண்ணி கூட குடிக்க தோணலை. அந்த நெக்லஸ் எங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு தான் தோணுது. நம்ம வந்து ஒன்று எதிர்ச்சியாக வந்து அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது, ஏதாச்சும் வேலை இருந்தால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாருன்னா சாமந்தியை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நான் உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு எனக்கோசம் நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்டனுக்கு பின்னாடி சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, இந்த பூவை வந்து கொடுக்குறாரு, கொடுத்து வைக்க சொல்கிறாரு. வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது நானே வந்து என் கையால் வந்து உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இதெல்லாம் இப்போ தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமந்தி என்ன பண்ணுறாங்க, அந்த பூவை வாங்கி சாமந்தி பூவை தான் வந்து கொடுக்குறாரு. வாங்கி கரெக்டாக வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து சைடாக வந்து இருக்குது, பாரு கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்ஜுன் வந்து இல்லை நீ கரெக்டாக வைக்கல, இந்த சைடாக வை தப்பாக வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ நீ பின்னாடி தானே இருக்க, நீயே பார்த்து கரெக்டாக எனக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பூ வைக்கும் போது அரசி வந்து வந்துடுறாங்க. அப்போ சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து வச்சு விட்டுடுறாங்க நம்மளோட அர்ஜுன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி என்ன பண்ணுறாங்க, அப்போ உடனே எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து நம்மளோட அரசி அர்ஜுன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா நான் சும்மா என் ஃப்ரெண்டு வரானான்னு பார்த்துட்டு சொல்லிட்டு நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி கொஞ்சம் உள்ளவா, ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கூப்பிட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு ஏதோ வேலை கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமந்தி வந்து நம்ம அந்த நெக்லஸை எப்படி தான் தேடி அலையுதுன்னு தெரியலையே, அது வேறு ராணி மேடத்தோடுது, நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமந்தி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டே இருக்கும் போது கரெக்டாக ரோபோ வந்து என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அரசி வந்து உட்காந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் விஷயமா பேசிட்டு வந்து கீழே வந்து உட்காந்துட்டு, அதாவது அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது ரோபோ என்ன பண்ணுது, கரெக்டாக அந்த நெக்லஸை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட அரசிக்கிட்ட வந்து கொடுத்துருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசி வந்து பார்த்து பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. இந்த நெக்லஸ் இங்கே எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த நெக்லஸை யார் வந்து வச்சுருந்தா, இதே நெக்லஸ் வந்து எப்படி இந்த வீட்டில் வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ சாமந்திக்கு தலைக்கால் புரியல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, மேடம்க்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இந்த ரோபோ வேறு இப்படி பண்ணிடுச்சு கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கனவு தான். அதாச்சும் நம்மளோட சாமந்தி வந்து இதே யோசிச்சுட்டு வந்து படுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லாமே வந்து கனவு தான். நம்மளோட சாமந்தி வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஐயோ எனக்கு பயமாக இருக்கே, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே, இந்த நெக்லஸ் கிடக்கிற வரைக்கும் ஒரு நாள் போகிறதே கஷ்டமாக இருக்கே, எங்கே தான் மேடம் தூக்கி போட்டாங்களோ, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், இது எங்கே தான் விழுந்திருக்கோன்னு தெரியலையே, நம்ம சும்மாவும் ஒரு இடத்துல போயிட்டு நிற்க முடியாது, எல்லாமே வந்து கேமராலேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ செம்பருத்தி வந்து என்னம்மா நீ ஒன்றும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு அந்த நெக்லஸ் வந்து எங்கே போயிருக்கோன்ற அதே யோசனையாகவே இருக்குது, சரி விடுமா அதெல்லாம் பார்த்துக்கலாம், எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம், நீ கவலைப்படாத, கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளை கைவிட மாட்டார், நம்மளுக்கு உதவி பண்ணுவார், நீ பயப்படாமல் இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே வந்து யோசிச்சுட்டு சாமந்தி வந்து தூங்கும் போதும் பார்த்திங்கன்னா வந்து இந்த நெக்லஸ் வந்து ரோபோ வந்து எடுத்து மேடம் கிட்ட கொடுக்குற மாதிரி கனவு காண்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பதறி போய் கத்தி எந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சிட்டு நம்மளோட
செம்பருத்தி என்ன சாமந்தி ஆச்சு, என்ன பதறி போய் எந்திரிச்சு நிற்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு பயங்கரமான கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கனவா, அப்படி என்ன கனவு உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா அந்த நெக்லஸை அந்த ரோபோ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அரசி மேடம் கிட்ட கொடுக்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஐயோ சரி சரி நீ கவலைப்படாத, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த நெக்லஸை ஒரு 2 நாளுக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம், நீ எப்படியாவது. இப்போது நம்மளோட சாமந்திக்கு ஒரு யோசனை வருது, சரி நம்ம வேணால் அர்ஜுன் சார் கிட்ட சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருது. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்காதபடி இப்போ முதல்ல இந்த விஷயத்தை அர்ஜுன் சார் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட செம்பருத்தி அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா நான் போயிட்டு அர்ஜுன் சார் கிட்ட இந்த நெக்லஸ் விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஐயோ என்னம்மா நீ இப்படி சொல்கிற, ஏன் அவர்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு, இது எனக்கு தெரிஞ்ச பிரச்சனையாக தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லைம்மா அர்ஜுன் கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சொல்லி அர்ஜுன் சாரையும் பார்க்க சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா, இதை போய் அவர்கிட்ட சொல்லி எதனா பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா இந்த வீட்டில் நமக்கு ஒரே ஆதரவு அர்ஜுன் சார் தான், நம்மளுக்கு எப்பயுமே அவர் சப்போர்ட் பண்ணுவார், உறுதுணையாக இருப்பார், அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம், தப்பி தவறி மேடம் கிட்ட மாட்டிச்சுன்னா நம்மளோட கதை கந்தல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ வேணா சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாமந்தி அர்ஜுனை கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன இவ சாமந்தி அர்ஜுனையே பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோஜாலாம் பார்த்திங்கன்னா சாமந்தியை பார்க்குறாங்க. சரி யாருக்கும் தெரியாதபடி நம்ம லேட்டானாலும் பரவாயில்ல, அர்ஜுன் சார் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாதபடி சொல்லிடலான்னு சொல்லிட்டு கார்டனில் பார்த்திங்கன்னா அர்ஜுனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் சொல்லு சாமந்தி, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா, என்ன விஷயம், என்ன எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இந்த மாதிரி நெக்லஸ் விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட அர்ஜுன் ஷாக் ஆகிட்டார், என்ன சம்மந்தி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இந்த நெக்லஸ் எப்படியாவது எங்களுக்கு எடுத்து கொடுத்துடு, இப்போ நாங்கள் ரொம்ப இந்த நெக்லஸ் விஷயம் மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறமேட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், நாங்கள் இந்த வீட்லேயே இருக்காதபடி உங்கள் அம்மா பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம அர்ஜுனும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் கேட்காதபடி நம்ம சாமந்தி பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பயந்து போய் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ, முக்கியமாக கூட இருக்க யாருக்குமே தெரியாது, இது எங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான், ப்ளீஸ் தயவுசெய்து நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனும் நீ கவலைப்படாத, நான் இந்த விஷயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் சேர்ந்து அந்த நெக்லஸை தேடிட்டு இருக்காரு. ஆனால் அர்ஜுன் எடுத்து கொடுப்பாரா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது. திடீர்னு நம்மளோட அரசி கோவமாக ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ தெரிஞ்சு கேட்குற மாதிரி அர்ஜுன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அர்ஜுனுக்கு ஷாக் ஆகிடுது. நம்மளோட சாமந்தி அங்கேருந்து கவனிக்கிறாங்க. ஐயோ என்ன மேடம் ஒரு மாதிரி கோவமாக கூப்பிட்றாங்க, அப்போ மேடம்க்கு எதனா விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ இப்போ ரொம்ப ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கிற, ஒன்றுமே புரியாத மாதிரி ஏதோ மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு, எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் இல்லையே நான் உன்னை கவனிச்சிட்டு தான் இருக்கேன், நீ பாட்டி என்னவோ இந்த கார்டனில் போய் நிற்கிற, எதோ யோசிச்சுட்ருக்கிற, உன்னோட நடவடிக்கையே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குதே, இங்கே பாரு எதனா பிரச்சனைனா இந்த அம்மா கிட்ட சொல்லு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா எனக்கு என்னம்மா பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோதான். ஓ அப்படியா, சரி சரி, இந்த வீட்டோட நிர்வாகத்தை நீயும் சேர்ந்து பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன், அதுக்கான ட்ரைனிங்கை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சாமந்திக்கு அப்பாடா நம்ம ஏதோ நினச்சி பயந்துட்டோம், நல்ல வேலை மேடம்க்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே கூப்பிட்டா மாதிரியே இருந்தது அர்ஜுன் சார், நல்ல வேலை அவங்களுக்கு எதுவும் தெரியல, நம்ம பாட்டு நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட செம்பருத்தி கிட்ட அர்ஜுன் சார் கிட்ட சொல்லியாச்சான்னு செம்பருத்தி கேட்குறாங்க. சொல்லியாச்சுமா, அர்ஜுன் சார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த விஷயத்தை உனக்கு எனக்கு அர்ஜுன் சாருக்கு 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும், கண்டிப்பாக இந்த நெக்லஸை எப்படியாவது அவர் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமந்தி என்ன பண்ணுறாங்க, வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நெக்லஸ் யார் கைக்கு மாட்டோன்றது தெரியல, அர்ஜுன் தூக்கிட்டு கொடுப்பாரா இல்லை நம்ம ரோபோவே ஒரு வேலை எடுத்துகிட்டு கொடுத்துட போதா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.